டார்லிங் திரைப்படத்துல ரொம்பவே பயந்த மாதிரியான கேரக்டர்ல நடிச்சிருந்த ஜிவி பிரகாஷ் அதுக்கு பிறகு வெளிவந்த த்ரிஷா இல்லைனா நயன்தாரா திரைப்படத்துல அப்படியே நேர்மாறான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. அதுக்கு பிறகு அவரோட நடிப்புல விரைவில் வெளிவர இருக்க திரைப்படம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த திரைப்படத்துல ஜிவி ஆக்ஷன் ஹீரோவாவே நடிச்சிருந்தாலும் அவர் செய்யற விஷயங்கள் ரொம்பவே காமெடியாவும் ரசிகர்களுக்கு நல்ல பொழுதுபோக்காவும் இருக்குமா. சாம் ஆண்டன் இயக்கி இருக்கும் இந்த திரைப்படத்தை பத்தி படக்குழுவினர் பேசியிருக்காங்க. அதை இப்ப பார்க்கலாம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. படம் வந்து ஃபர்ஸ்ட் டார்லிங் முடிச்சுட்டு சாம் கிட்ட கேட்டேன் நான், என்னடா என்ன பண்ற அப்படின்னும் போது, இந்த ப்ராஜெக்ட் பண்றேன் அந்த ப்ராஜெக்ட் பண்றேன் ஒரு 6 ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவனுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக டார்லிங் முடிச்சு த்ரிஷா நயன்தாராக்கு அப்புறம் வந்து சரி அடுத்து என்ன ஸ்டார்ட் பண்ணலான்ற போது திருப்பி சாமுக்கு நான் கால் பண்ணேன், என்ன போயிட்டு இருக்கு என்னன்னும் போது, இல்லை நான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி வா ஒரு கதை சொன்னியே டார்லிங் அப்போ நல்லா இருந்துச்சு நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். இந்த படத்தில் அவர் போட்டிருக்க எஃபர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா டான்ஸ் ஆகட்டும், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, டான்ஸ் ஆகட்டும், ஆக்டிங் வைஸ். ஏன்னா லாஸ்ட்டில் வந்து நான் இப்போ கிளைமேக்ஸ் 3 நாள் வந்து சகதியில் தான் ஷூட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு முதல்வனுக்கு அப்புறமா சகதியில் அதிகமாக இருந்தது இவர் தான் நினைக்கிறேன், அர்ஜுன் சாருக்கு அப்புறமா. ஸோ ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். அண்ட் அது எதுவுமே மூஞ்சி சுழிக்காமல் என் படத்தை 48 டேஸில் முடிக்க முடிஞ்சதுக்கு காரணம் ஜிவி சாரோட ஒரு பெரிய சப்போர்ட். எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. எனக்கு டைரக்டர் சாம் ஆண்டன் அண்ட் டீமோட 2வது படம். ரொம்ப ஜாலியாக வேலை செஞ்ச படம். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எஃபர்ட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக வேலை செஞ்ச படம். படத்தோட அவுட்புட் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அதுக்காக இயக்குனர் சாம் அவர்களுக்கும் மொத்த டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் வேலை செஞ்ச எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. எனக்கு இன்னொரு பேருக்கு வந்து இது என்னோட 6வது படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இது ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் ஃபிலிம், ஹியூமர் பேஸ்ட் ஸ்கிரிப்ட். கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் ஃபேமிலியோடு வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை. I would like to thank Laika and Sam Anton and எல்லா ஹோல் டீம், கிருஷ்ணன் சாருக்கு, எல்லாருக்கும், எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், ஜிவிக்கும். ப்ளீஸ் டூ வாட்ச் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது இன் தியேட்டர்ஸ். தன்னை நம்பாதே வந்து எனக்கு ரொம்ப நாள் வந்து ஆசை. நான் யாரோ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் யாரோ என் ஃப்ரெண்டு கால் பண்ணும்போது ஒரு ரிங் டோனில் வந்துச்சு, செம்மையாக இருக்குது இந்த சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்து போய் பார்த்தேன். எம்ஜிஆர் சாரோட வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நம்பர்ஸ். தென் அந்த சாங்கை திருப்பி அந்த மேஜிக்கை திருப்பி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சோம். இப்போ நார்மலாக ரீமிக்ஸ்னு பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னா, அது வந்து கிரிட்டிக்கலாக சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இல்லை இந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, காலேஜ் கானா மாதிரி பண்ணுவோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து குளோரிஃபை பண்ற மாதிரி ஒரு சாங்கா பண்ணுவோம். ஃப்ரெண்டே நீ நம்பு என்றும் உனக்காக சீன் போட்டு சாவான் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் எழுதி ஒரு ஜாலியான ஒரு சாங்கா பண்ணியிருக்கோம். ஸ்கிரிப்ட் வந்து என்ன சொல்றது, ஒரு ஹியூமரான படம். நீங்க ஃபேமிலியோட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம், இல்லை பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போய் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். டெஃபினட்டா வந்து இட் வில் பி ஒர்த். நீங்க டிக்கெட் எடுத்து போய் பார்த்து ஒரு ஒர்த்தான ஒரு ஃபிலிமா இருக்கும். டெஃபினட்டா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அண்ட் நாங்கள் சொன்ன ஸ்கிரிப்டும் ராஜு சார் கிட்ட சொன்ன மாதிரி எடுத்திருக்கோன்னு நம்புறேன். ஹோப்ஃபுல்லி தே வில் be happy with the crowd response and the theater response. I hope it lives up to that.